வணக்கம் மக்கள்ஸ், உங்கள் வீக்கெண்டில் அப்படியே ரிலாக்ஸ்டாக போயிட்டு இருக்கேன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரே ரீகில் எப்படி 2 காயின் வந்து மைண்ட் பண்ணுறது, எஸ்பெஷலி வந்து ஆஃப்லைன் ரேவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த டிஸ்கஷன் வந்ததுனால என்னுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேள்விகள் ரேவன் பற்றி தான். ப்ரோ ஒரே ரீகில் நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெவல் நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்கள் வாலெட்லாம் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்கள் வாலெட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா என்னோட HIVE OS அந்த HIVE OS செட்டப் வீடியோ நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோட ஒரே ரீகில் 2 கார்டில் வந்து ஈத்தீரியமாகவும் 3 கார்டு வந்து ரேவனாகவும் நம்ம வந்து மைண்ட் பண்ண போகிறோம். இது எந்த சிச்சுவேஷன் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரோ என்கிட்ட வந்து ஒரு 2 4GB கார்ட்ஸ் இருக்குது, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6GB கார்டு அப்படின்னா 6GB கார்டுக்கு ஈத்தீரியமாகவும் மற்ற 4GB கார்டுக்கு பார்த்தீங்கன்னா ரேவனாகவும் ஒரே ரீகில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம வந்து நேராக போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இன்கேஸ் டபுள் செக் பண்ணிக்கோங்க, உங்கள்கிட்ட ஈத்தீரியம் வாலெட் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேவல் வாலெட் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நீங்கள் அந்த வாலெட் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளைட் ஷீட் போகிறீங்க. ஃப்ளைட் ஷீட்டில் இப்போ நம்ம 2 காயின் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட் வந்து ஈத்தீரியம் ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஈத்தீரியம், உங்களுக்கு எந்த ஈத்தீரியமில் என்ன பூல் அப்புறம் என்ன வாலெட் நீங்கள் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது வழக்கம் போல் உங்களுடைய மைனர் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம ரேவனுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆட் மைனர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணிட்டு RVN ரேவன் போட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து ரேவனுடைய பைனான்ஸ் வாலெட் இருந்தால் பைனான்ஸ் வாலெட் போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மைனர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மைனர்ஸ் இருக்கு இல்லையா, அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அகைன் உங்களுக்கு என்ன பூல் இருக்கோ, இப்போ 2 மைனர்ஸ் இருக்குன்னா நான் 2 மைனர்ஸ் போட்டேன் நான். ஸோ இங்கே வந்து 2 மைனர்ஸ் நம்ம போட்டு சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எனக்கு வந்து ஏஷியா பேக் அப்படின்னா ஏஷியா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். மைனர் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, சேம் மைனர் சூஸ் பண்ண முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி. இப்போ NB மைனர் நீங்கள் வந்து ஈத்தீரியம் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே இதில் NB மைனர் வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து வேறு ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு AMDயாக இருந்ததுன்னா டீம் ரைட் மைனர் போட்டுக்கோங்க, NVIDIA இருந்தால் TRX போட்டுக்கோங்க. NVIDIA and AMD ரெண்டும் கலந்த மாதிரி 4GB இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா B மைனர் ETH மைனர் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபார் திஸ் வீடியோ நான் என்ன பண்ணுறேன்னா TRX மைனர் போட்டுக்கிறேன் நான். இப்போது 2 உங்களுக்கு செட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா, கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்ன்ற மாதிரி CLI வந்து நம்ம கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ரிக்கில் என்னென்ன கார்ட்ஸ் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டில் வந்து உங்கள் ரிக்கில் வந்து 1 2 GPU 0 1 2 3 4 மொத்தமாக 5 கார்டு இருக்குது. லெட்ஸ் அஸ்யூம் நான் வந்து GPU 0லையும் 1லையும் நான் வந்து ஈத்தீரியம் பண்ணுறதாகவும் 2 3 4ல் வந்து நான் வந்து ரேவன் பண்ணுறதாகவும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அதான் உங்களுடைய நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணிக்கோங்க, GPU 0க்கு என்ன போகணும், GPU 1க்கு. ஸோ இது ஈஸியாக பண்ணுறதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, 0 and 1 வந்து ஈத்தீரியம், 2 3 4 வந்து ரேவன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் ஈத்தீரியம்க்கு நான் என்ன டிசைட் பண்ணேன்னா 0 and 1 இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே செட்டப் மைனர் கான்ஃபிக் இருக்கு இல்லைங்களா, அந்த செட்டப் மைனர் கான்ஃபிக் போயிட்டு எக்ஸ்ட்ரா கான்ஃபிக் ஆர்குமெண்ட்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்குமெண்ட்ஸ் இங்கே நீங்கள் ப்ரொவைட் பண்ணோம். இங்கே மாதிரி ஒரு பட்டன் இருக்குது, அங்கே கொடுத்தீங்கன்னா டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இங்கே டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டிவைஸ் வேணுமோ, ஸோ டிவைஸ் காலன் போட்டு அந்த டபுள் கோட்ஸ் போட்டு அந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே இருக்கிற டிவைசஸ், நான் என்னுடைய கால்குலேஷன் படி 0 and 1 மட்டும்தான் எனக்கு வந்து ஈத்தீரியம் ரன் ஆகணும். ஸோ அதனால் டிவைசஸ் 0 1 ஈத்தீரியமாக கொடுத்துட்டு நான் அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துட்டேன். அதே மாதிரி ரேவனுக்கு நான் என்ன பண்ணேன்னா, சேம் திங் எக்ஸ்ட்ரா கான்ஃபிக் ஆர்குமெண்ட்ஸ்க்குள்ளே போயிட்டு டிவைசஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணோம்னா 2 3 4 அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துட்டேன். ஸோ ஈத்தீரியமில் இப்போது 0 and 1, ரேவனுக்கு 2 3 4ல் வந்து இப்போது ரேவன் ரன் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம வழக்கம் போல் இந்த ஃப்ளைட் ஷீட் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதில் என்ன கொடுக்க போகிறேன்னா, ரேவன் ஈத்தீரியம் டூவல் மைனிங் டெஸ்ட், ஜஸ்ட் ஃபார் என்னுடைய இதுக்காக. ஸோ கிரியேட் ஃப்ளைட் ஷீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் ஷீட் ஆடுன்னு வரணும். எரர் எதாவது வந்துச்சுன்னா வழக்கம் போல் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில், நான் வந்து பார்க்குறேன் உங்களுக்கு. ஓகே, இது பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, உங்களுடைய ஃபார்ம்ஸ் போயிட்டு உங்களுக்கு என்ன ரிக்கில் நீங்கள் அதை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்களா. இப்போ நான் வந்து ரிக் 2ல் தான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த ரிக் 2ல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்ளைட் ஷீட் போகிறேன். ஸோ இந்த ஃப்ளைட் ஷீட் போயிட்டு நம்ம இப்போ கிரியேட் பண்ண இந்த ஃப்ளைட் ஷீட் RVN ETH டூவல் மைனிங் டெஸ்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம சூஸ் பண்ணிட்டு இங்கே இந்த ராக்கெட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ராக்கெட் பட்டன் நம்ம அழுத்தினோம்னா உங்களுக்கு ஒர்க்கர் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அடுத்து நம்ம வழக்கம் போல் என்னென்னா, ஷெல்லில் போய் பார்க்கலாம் எப்படி வந்து அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஷெல்குள்ளே நீங்கள் எப்படி போகணுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் மைனர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ 2 மைனர் இங்கே ரன் ஆகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா NB மைனராகவும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்த மைனர். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு ரெட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த NB மைனரில் ரன் ஆகலை. இந்த மேலே இருக்கிற அந்த க்ரீன், அந்த எல்லோயிஷ் க்ரீனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்குது.
which is 0 and 1 2 3 4 inactive-ஆக இருக்குது. அந்த 2 3 4 பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்விட்ச் கண்ட்ரோல் AA கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மைனர் T-Rex மைனர் போயிடும். இந்த T-Rex மைனரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 3 and 4 அது வந்து உங்களுக்கு இப்போ ரேவன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. கப்பாவ் இங்கே பார்த்தீங்கன்னா கப்பாவ் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் கண்ட்ரோல் AA கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு NB மைனரில் ஈத்தீரியம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ், இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரிகில் வந்து 2 காயின்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சது. இதுதான் ஈஸி. ஓகே, அடுத்து வந்து இதுலேயே வந்து இன்னொரு டாப்பிக்கும் இருக்குது, அதையும் நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரோ, நான் வந்து NiceHashல தான் வந்து HIVE OSலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். NiceHashல கப்பாவை எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்க. ஓகே, அதுவும் பண்ணிடலாம். அது முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா வாலெட் க்ரியேட் பண்ணணும். கப்பாவோட வாலெட்டு, எஸ்பெஷலி ரேவனோட வாலெட் வந்து NiceHashல. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து காயின் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா NiceHash கப்பாவ் நீங்கள் சூஸ் பண்ணோம். NiceHash கப்பாவ் காயின் பார்த்தீங்கன்னா NiceHash கப்பாவ் சூஸ் பண்ணோம். அட்ரஸ் வந்து உங்களுடைய மைனிங் அட்ரஸ். இங்கே வந்து நீங்கள் இங்கே போகிறீங்க இல்லையா, NiceHashக்குள்ளே போயிட்டு மைனிங் போனீங்கன்னா அந்த மைனிங் கீழே இருக்கிற மைனிங் அட்ரஸ் வழக்கம் போல் நீங்கள் வந்து எப்படி வந்து ஈத்தீரியம்க்கு எல்லாம் கொடுக்குறீங்களோ, பிட்காயின்க்கு எல்லாம் கொடுக்குறீங்களோ அதே தான் காப்பி பண்ணிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை இங்கே கொண்டு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா RVN NiceHash சம்திங் லைக் தட். உங்களுக்கு வந்து அந்த NiceHashலேருந்து ரேவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சோர்ஸ் வந்து NiceHash அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இந்த வாலெட்டை க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா, வாலெட் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளைட் ஷீட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரேவனுக்கு இங்கே ரேவன் சூஸ் பண்ணக்கூடாது. வழக்கம் போல் NiceHash கப்பாவ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கப்பாவ் தான் வந்து உங்களுக்கு காயின். இந்த NiceHash ரேவன் NiceHash HIVE OS வாலெட் அது நீங்கள் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த பூல் இருக்கு இல்லையா, இந்த பூல் வந்து நீங்கள் NiceHash கொடுத்துட்டு எந்தெந்த கண்ட்ரிக்கு நீங்கள் யூஸ்வலாக அந்த ரீஜன் கொடுப்பீங்களோ அப்ளை கொடுத்துட்டு என்ன மைனர் வேணுமோ அந்த மைனர் நீங்கள் கொடுத்துட்டு இங்கே ஃப்ளைட் ஷீட் கொடுத்துக்கலாம். ஸோ என்னென்னா உங்களுக்கு NiceHash ரேவன் மைனிங் அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட் ஃப்ளைட் ஷீட் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து ஃப்ளைட் ஷீட் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா HIVE OS யூஸ் பண்ணி NiceHashோட ரேவனை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு ரேவன் வந்து மைன் பண்ணிருக்கீங்க. ஸோ அதான் நீங்கள் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது 2 விஷயம். ஜஸ்ட் டு ரீகேப், ஒன்று வந்து ஒரே ரிகில் மைனிங் ரிகில் 2 காயின் எப்படி பண்ணுறதுன்னு, சில கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 4GB இருந்தால் ரேவனாகவும் மற்றதெல்லாம் வந்து ஈத்தீரியமோ அதை பார்த்தோம். இன்னொன்று NiceHash வந்து நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியும். ஸோ வழக்கம் போல் இதே மாதிரி, வழக்கம் போல் இல்லை, இதே மாதிரி எப்படி கப்பாவை நம்ம பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு ஏதாவது நம்ம காயின்ஸ் வந்து NiceHashல இருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா NiceHash நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே காயினில் உங்களுக்கு பீம் இருக்குது, கிரிப்டோனைட் இருக்குது, குகாரு இருக்குது, எல்லாமே உங்களுக்கு வந்து என்னென்ன வந்து மொனேரோ நீங்கள் பண்ணணும் எல்லாமே நீங்கள் அதை பண்ணிட்டு நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். பட் இன்றைக்கி நான் காமிச்சது ரேவன். பட் உங்களுக்கு வழக்கம் போல் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அவ்வளோதாங்க வீடியோ. ஐ திங்க் இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஸோ தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக்கையும் போடுங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம், நன்றி.